ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பரிசுத்தமான நாமங்களுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களிலிருந்து இன்றைக்கு நாம வேதத்தை தியானம் பண்ண இருக்கின்றோம். அங்க வேதம் விதமாக சொல்கின்றது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கின்றது. அந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்கணுமா? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்குதான். அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு வேற சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல மனுஷர்களா பிறந்தோம், இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்த்து கொண்டோம். பொய், பித்தலாட்டம், வஞ்சகம், ஷார்ட்கட் மெத்தடுகளில் காசு பணங்களை குமிக்கிறது, பேர் புகழ்களை உருவாக்குறது, ஒரு நாள் மரித்து போகிறது என்று மனுஷன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இத வேதம் கேட்டுக்கு போகிற வாசல் சொல்லுது. அது என்ன கேட்டுக்கு போகிற வாசல்? அதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அதுதான் நரகத்துக்கு போகிற வாசல். எதை பத்தியும் மனம் திரும்புதலை பத்தி கவலைப்படாம, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கமிட்டு உயிர்த்தெழுந்தாரு, அவர் ஏன் மரித்து அடக்கமிட்டு உயிர்த்தெழுந்தாரு, எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், நான் எல்லாரோட பெரியவனா இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும், சொத்துக்காரனா இருக்கணும், நான் எதை நினைச்சாலும் அதை அடையணும், அனுபவிக்கணும் என்று இந்த வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை. இது கேட்டுக்கு போகிற வாசலாயிருக்கிறது. ஆனால் இடுக்கமான வாசல் அது என்ன? அது இயேசு. இயேசு இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல நானே வாசல் என்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வாசல். ஜீவனுக்கு வாசல் இயேசு. நித்திய ஜீவன் எல்லா மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தருகிற அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவன்ல பரிபூரணப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பூமியில வாழ பழகிறவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணம் அடைய வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். எனக்காக இயேசு மரித்து அடக்கமா விட்டு உயிர்த்தெழுந்தாரு. என்னுடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்களை இயேசு ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக இயேசு உயிரை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரு. இன்றைக்கு இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரு. நான் சத்திய இயேசுக்கு கீழ்ப்படிவேன், இயேசுவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுவேன். இதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். அன்பானவர்களே, இதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். இப்படிப்பட்டவர்களாக வாழ்வது என்பது இந்த வசனம் சொல்லுது. வழி, ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கான்? இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது. ஏன் இந்த இடுக்கமும் நெருக்கமுமா இந்த வழி இருக்குது? ஏன்னா இந்த உலகத்துல அநேகர் கேட்டுக்கு போகிற வாசலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளையும் அவங்க சேர்த்து தள்ளிட்டு போக பார்ப்பாங்க. சூழ்நிலைகள் வரும், ஆசைகள் வரும், சோதனைகள் வரும், கண்ணிகள் வரும். ஆனாலும் இயேசுவை மாத்திரம் நம்ம பார்க்கும்போது இயேசு ஜீவனுக்கு வாசலாய் இருக்கிறாரு, இயேசு ஜீவனாய் இருக்கிறாரு, இயேசு வாசலாய் இருக்கிறாரு. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நாம ஜீவனுக்குரியவர்களாக, பரிபூரண ஜீவனுள்ளவர்களாக, நித்திய ஜீவனுள்ளவர்களாக நம்ம வாழ முடியும். நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களாக வாழணும். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நாம் செபிப்போமா? அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் மூலமாக இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக, அவங்களுடைய வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவனுக்கு வாசல். இந்த உலக பிரகாரமா ஓடுற வாழ்க்கை, கேட்டுக்கு போகிற வாழ்க்கை, வெறிகளையும் ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்த்துக்கிற வாழ்க்கை நரகத்துக்கு வாசல் என்பதை நீங்க உணர்த்தி கொடுத்தீங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கைத்தான் ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கைங்கிறத உணர்த்தி கொடுத்தீங்க. உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானதில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.